மார்னிங் டு ஆல். இன்னைக்கு நம்ம இந்திய பொருளாதாரம் எக்கனாமிக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். எக்கனாமிக்ஸில் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு சில ஆக்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆக்டெல்லாம் எந்தெந்த வருஷம்னு தெரிஞ்சிருக்கணும். ஃபஸ்ட்டு வைல்டு லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் எந்த வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1972 கொடுத்துருப்பாங்க. செகண்ட் வைல்டு லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்டுக்கு அப்புறம் என்ன ஆக்டுன்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் தண்ணி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் அண்ட் ப்ரிவென்ஷன் ஆஃப் பொல்யூஷன் ஆகாமல் தடுக்கிறதுக்கான ஆக்ட் எந்த வருஷம்னு பார்த்தீங்கன்னா 1974 கொடுத்துருக்காங்க. மூணாவது என்ன பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் எந்த வருஷம்னு பார்த்தீங்கன்னா 1980 கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு என்விரான்மெண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் பார்த்தீங்கன்னா எந்த வருஷம்னா 1986 கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பயாலஜிக்கல் டைவர்சிட்டி ஆக்ட் எந்த வருஷம் கொடுத்துருக்காங்கன்னா 2002 கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு நேஷ்னல் க்ரீன் ட்ரிபியூனல் ஆக்ட் அந்த ஆக்ட் எந்த வருஷத்தில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் க்ரீன் ட்ரிபியூனல் ஆக்ட் 2010 கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு இந்த சோலார் பவர் ப்ரொடியூஸ் பண்ணுறதுல தமிழ்நாடு தான் இஸ் த லீடிங் ஸ்டேட். ஓகேங்களா, லீடிங்னா முன்னிலை வகுக்கிற ஒரு மாநிலமாக திகழுது அப்படின்னு சொல்கிறாங்க. லீடிங் ஸ்டேட் தமிழ்நாடு இஸ் த லீடிங் ஸ்டேட் எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோலார் பவர் ப்ரொடக்ஷனில், சோலார் பவர் உற்பத்தியில் இன் இந்தியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஆஸ் ஆஃப் எவ்வளோ மெகாவாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ் ஆஃப் ஜூலை மாதம் 31 2017 படி டோட்டலாக மொத்தமாக எவ்வளோ சோலார் பவர் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம்ல, அங்கங்கே நிறுவியிருக்கோம்ல, அந்த இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1697 மெகாவாட் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஒரு ஆர்டிக்கல் கொடுத்துருக்காங்க. ஆர்டிக்கல் நம்பர் 51AG என்ன சொல்லுதுன்னா அந்த ஆர்டிக்கல் டியூட்டி ஆஃப் எவ்ரி சிட்டிசன், ஒவ்வொரு சிட்டிசனுக்கும் அது டியூட்டின்னு சொல்லியிருக்கு. டியூட்டி ஆஃப் எவ்ரி சிட்டிசன் டு சேஃப்கார்ட்னா என்ன அப்படின்னா பாதுகாக்கிறது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேஃப்கார்ட் தி நேச்சுரல் ரிசோர்ஸஸ், இயற்கை வளங்களை பாதுகாக்கிறது ஒவ்வொரு சிட்டிசனுடைய டியூட்டி, கடமை அப்படின்னு சொல்லியிருக்கு. அது அந்த நேச்சுரல் ரிசோர்ஸஸ் எதெல்லாம் இன்க்ளூட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேக்ஸ், ரிவர்ஸ், ஃபாரஸ்ட், அதே மாதிரி வைல்டு லைஃப், இதெல்லாம் அது இன்க்ளூட் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, தேங்க்யூ.